வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்குடல் சுத்தம் செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்குடல் வந்து வெள்ளையாக இருந்தால் வாங்குங்க, ரொம்ப கருப்பாக இருந்தால் வாங்க வேண்டாம். இப்போ நான் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த பேக் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் வந்து திங்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம அது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து கைகளாலேயே நல்லா வந்து அதை வந்து பிசைஞ்சு நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. எல்லாமே தண்ணியில் எடுத்து போட்டோங்க. இப்போ வந்து அதில் இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி இருக்குங்க. அதை வந்து நீங்கள் எடுத்து நல்லா வந்து அதை திருப்பி விட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து உங்கள் கைகளாலேயே நல்லா வந்து அதை கழுவி விட்டுடுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வந்து போட்டு வச்சிடலாங்க. இதை நல்லா வந்து வாஷ் பண்ணணும். இதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடு தண்ணி வந்து போட்டுடலாங்க. தண்ணி நல்லா வந்து கொதித்து வரட்டும். இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நடுவில் கட் பண்ணிவிடுங்க. நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் அதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம எல்லாமே வாஷ் பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஷீட் மேலே வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்குடலை இந்த தண்ணியில் வந்து போட்டுடலாங்க. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அந்த பேக் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அது மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோங்க. அடுத்தது அந்த சிறு குடல் சொல்லுவாங்க, அது வந்து டியூப் மாதிரி சின்ன சின்ன டியூபாக இருக்குங்க. அதில் வந்து நம்ம நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் ரொம்ப அழுக்கு இருக்குங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இதை எண்டு வரைக்குமே நல்லா வந்து அதை கட் பண்ணிடணுங்க நடுவில். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதில் அழுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நடுவில் கட் பண்ணிடுறோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குங்க, அதையும் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நடுவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி இருக்குங்க, அதை போடாதீங்க. இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணது எல்லாமே எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கையாலேயே வந்து எடுத்துருங்க. அடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் அதில் வந்து இருக்குங்க. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். நம்ம இதையும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணோங்க. கத்தியால் நீங்கள் வச்சு நல்லாவே அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம அதையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து பொடி பொடியாக நம்ம நறுக்கி நம்ம வந்து பவுலில் வந்து போட்டுக்கலாங்க. இதை நம்ம எல்லாம் வந்து நடுவில் கட் பண்ணி எல்லாம் ஒன்றா வச்சு நம்ம வந்து அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய குடலாக இருந்தால் அதை வந்து நடுவில் வந்து 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆ கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து எடுத்து பொடியாக கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து 2 2ஆ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து வாஷ் பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம இதில் காட்டுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து கைகளாலேயே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம தண்ணி அதில் ஆட் பண்ணி ஒரு 2 3 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதை நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாங்க. இதை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து இதை ஒரு 3 4 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.